அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் செம அட்ராக்டிவான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் பிளேட்டில் வச்சுருக்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃப்ரூட்ஸ், சீத்தாப்பழம், குட்டி குட்டி ஆப்பிள்ஸ் மாதிரி இருக்குல்ல. பட் இது ரியல் ஃப்ரூட்ஸ் இல்லை, ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. யாராக இருந்தாலும் இந்த ஸ்வீட் ரெசிபியை பண்ணிடலாம். சின்ன பசங்க கூட ஈஸியாக இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் பக்கமே போக தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப கம்மியான செலவில் ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லான இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு கப் அளவுக்கு நான் உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு சுகர், அதாவது எந்த கப்பில் நீங்கள் உடச்சக்கல்லை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு பாதி அளவு சுகர் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காய் நான் எடுக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு நெய். இதில் நெய் நீங்கள் ஃபுல்லாக 1/4 கப் கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் மிச்சம் இருக்கிறது எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த உடச்சக்கல்லை போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உங்களுக்கு உடச்சக்கல்ல தெரியவே கூடாது, அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கிங்க. உடச்சக்கல்ல பண்ணுற ஸ்வீட்டு எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணவே தேவையில்லை. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மில்க் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இப்போ இந்த உடச்சக்கல்லை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. வேறு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே ஜாரில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சுகர், அந்த சுகரை போட்டு கூடவே அந்த ஏலக்காவை போட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ சுகரையும் நம்ம நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ சேம் அதே பவுலில் இந்த சுகர் பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உடச்சக்கல்ல பவுட்ரு, சுகர் பவுட்ரு ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இருக்கிறது நெய். இந்த 1/4 கப்பு நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சா உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி பிடிக்க வந்துட்டு அப்படியே உடையணும். அப்படி இருந்தால் நம்ம போட்டிருக்க நெய்யோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்குது. 1/4 கப் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் 1/4 கப்புக்கும் கம்மியாக கொஞ்சமாக நான் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் ஃபுல்லாக ஒரே டைமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்தா கூட போதும். பட் நம்ம நெய் வந்து 1/4 கப்பு நெய் சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் நெய் 1/4 கப் சேர்த்துருக்கேன். வெறும் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டால் கூட இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணணும் இல்லை, சப்பாத்திக்கு மாவுலாம் மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த பால் மாதிரி செய்ய வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாலும் சேர்த்துக்கங்க. இது செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே இது மாவு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ரெடி பண்ணி வச்ச மாவு தான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். ஒன்றில் வந்து கொஞ்சம் பெரிய பால்ஸாக செய்ய போகிறேன். இன்னொரு பார்ட்லேருந்து குட்டி குட்டி பால்ஸாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் எல்லா பால்ஸும் ரெடி பண்ணியாச்சு. இந்த குட்டி குட்டி பால்ஸ்லாம் என் பொண்ணு தான் ரெடி பண்ணா. இந்த பெரிய பால் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பெரிய பாலை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு, அதுக்கு மேலே இந்த சின்ன குட்டி குட்டி பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி அதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அந்த பெரிய பால் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றும் வைக்கும் போதும் கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சு விடுங்க. ஒன்று சில டைமில் விடுற மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு எல்லாமே நல்லா செட் ஆகிடும். ஃபுல்லாக அந்த பெரிய பால் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகணும். அதை சுற்றி சுற்றி எல்லா குட்டி பால்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபைனலாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே ஃபுல்லாக ஒரு ரோல் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரோல் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இந்த மாதிரி சீத்தாப்பழம் மாதிரி நல்லா செட் ஆகி வந்துடும்.
ரோல் பண்ணும்போது மட்டும் லைட்டாக கொஞ்சம் எல்லா சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணி விடுங்க. அப்போ எல்லா குட்டி பால்ஸும் அந்த பெரிய பால்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆகி ரியலாக அந்த சீத்தாப்பழம் அந்த ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சீத்தாப்பழம் க்ரீன் கலரில் இருக்கும்ல, ஸோ அதுக்கு நம்ம கலர் கொடுக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி க்ரீன் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெடி பண்ணி வச்ச அந்த பாலை போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சீத்தாப்பழம் அந்த சீத்தாப்பழம் உங்களுக்கு கிடச்சிரும். நான் வீட்லேயே ஹோம்மேட் ஃபுட் கலர் ஜெல் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃபுட் கலர் ஜெல் ஃபார்ம்லேயும் போட்டிருக்கேன், பவுடர் ஃபார்ம்லேயும் 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ரெசிபிஸ் பண்ணும்போது வீட்லேயே பண்ண அந்த ஃபுட் கலர் ஜெல் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஃப்ரூட் மாதிரி இருக்கிற மாதிரி நான் 3 செஞ்சுட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்க மாவில் நான் கொஞ்சம் ஆப்பிள் மாதிரி பண்ணலாம் சொல்லி திங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பெரிய பால்லேருந்து ஒரு பால் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விடுங்க. அந்த ஆப்பிள் ஷேப் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடுங்க. நடுவில் லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு ஆப்பிள் கொஞ்சம் ரெட் கலர் இருக்கும்ல, ஸோ ரெட் ஃபுட் கலர் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி விடுங்க. ஃபைனலாக லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவங்கம் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல ஒரு லவங்கம் வச்சா உங்களுக்கு ரியல் அந்த ஆப்பிள் அந்த ஃப்ரூட் மாதிரியே இருக்கும். குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் பக்கமே போல் சூப்பராக வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்வீட்டை பார்க்கறதுக்கு பாருங்கள் செம்ம அட்ராக்டிவாக இருக்குல்ல. உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்களோ இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு டேபிளில் வச்சு பாருங்கள், செம அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். இல்லை உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலில் குக்கிங் வித்தவுட் ஃபயர் காம்படிஷன் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காம்படிஷனுக்காக இந்த ரெசிபி சொல்லிக் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வாட்டர் மெலன் மாதிரியே இருக்க ஸ்வீட்டை எப்படி பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், எது பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.